ஐயா ஹை ஐயா ஐயா டங்கு டக்கா டங்கு சக்கா ஐயா டங்கு டக்கா டங்கு சக்கா. ஹை ஹையா பனங்கிழங்க முறுக்கி தின்னா பல்வலி வராது. தம்பி, இங்க செல்லையா வீடு எங்க இருக்கு? செல்லையாவா? அது எங்க அப்பா தான். உங்க அப்பாவா? என்ன தம்பி சொல்ற? செல்லையா உங்க அப்பாவா? ஆமா, நான் தான் எங்க அப்பாவுக்கு மூத்த பையன். பேரு சின்ன தம்பி. நீதான் மூத்த பையன்? ஆமா, எனக்கு ஒரு அப்பா, தங்கச்சி, தம்பி, ஒரே ஒரு அம்மா. ஆமா, உன் தங்கச்சி பேரு? சமுனா. ரொம்ப அழகா இருப்பா, ஆனா என்ன ரொம்ப அடிப்பா. அடிப்பாளா? ஆமா, அவ மட்டும் இல்ல, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி எல்லாரும் என்ன அடிப்பாங்க. ஆமா. எதுக்கு அடிப்பாங்க? எனக்கு படிப்பு இல்லையா, அழகு இல்லையா, கோணைய மாதிரி பேசுறான்னா. என்ன கண்டாலே அவங்களுக்கு பிடிக்கவே இல்லையா. என்னால குடும்ப மானமே போகுதான். ஆத்திலையோ குளத்திலயோ விழுந்து செத்துப்போன்னு சொல்லுவாங்க. போன வாரம் எல்லாரும் சேர்ந்து என் தொடையில சூடு போட்டுட்டாங்க. அடப்பாவி. எதுக்கு தம்பி சூடு வச்சாங்க? எனக்கு செலவுக்கு காசே தர மாட்டாங்க. அதனால எந்த வேலைக்கும் போவேன். போன வாரம் பண்ணி மேய்க்க 2 நாள் போனேன். 10 ரூபாய் சம்பளம் கிடைச்சது. அந்த பணத்துல கடலை முட்டாயி, காரச்சேவு, லட்டு இதெல்லாம் எல்லாருக்கும் வாங்கிட்டு போனேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து ஏண்டா இந்த வேலைக்கு போய் எங்களை கேவலப்படுத்துறேன்னு அடி அடின்னு அடிச்சு சூடு போட்டுட்டாங்க. அப்பா கொஞ்சம் இங்க வாங்கல. கொஞ்சம் இரு வரேன். சரியாண்ணாச்சி. என்னம்மா? தான் பெத்த பிள்ளையே இவ்வளவு கேவலமா நடத்துறவங்க வீட்டுல நம்ம தம்பிக்கு பொண்ணு எடுக்கணுமா? ஆமாப்பா, அந்த பொண்ணு எனக்கு வேண்டாப்பா. நானும் அதேதான் நினைச்சேன். வாங்க போலாம். தம்பி, நாங்க உங்க வீட்டுக்கு தான் வந்தோம். ஆனா இப்ப வர முடியாத சூழ்நிலை. இன்னொரு நாளைக்கு வரோம். ஏன் இன்னைக்கு வந்து பார்த்தா என்ன? அன்பில்லாத இடத்துல சம்பந்தம் பண்ண சம்மதம் இல்ல. எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணுமே தெரியல. உங்க அப்பா கிட்ட சொல்லு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்கன்னு. வரட்டுமா? ஐயா, நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? இன்னொரு நாளைக்கு வர்றீங்களா? கண்டிப்பா வரணும். ஐயா, இதான் மாப்பிள்ளை தம்பியா? ரொம்ப நல்லா இருக்காரு. காரு ரொம்ப சூப்பர். போயிட்டு வாங்க. டாட்டா டாட்டா டாட்டா. பனங்கிழங்க முறுக்கி தின்னா பல்வலி வராது. சங்கு சக்கா. என்ன மங்களம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை இன்னும் காணோம்? ஆமாங்க, நேர வேற போய்கிட்டே இருக்கு. கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா வந்துருவாங்க. பனங்கோட்டையே உடச்சி தின்னா வாய் வலிக்காது. அடி சங் அடி சங். நம்ம வீட்டு சொரி நாய் தான் வருது. ஆமாங்க, நம்ம வீட்டு நாய் தான் வருது. பனங்கிழங்க முறுக்கி தின்னா வாய் வலிக்காது. அடி. எங்கடா போயிருந்த? அது சேகரு, ராஜா, ராமு 3 பேரும் சேர்ந்து பனங்கிழங்க சுட்டு திங்க போயிருந்தோம். ஆளும் மூஞ்சியும் போட உள்ள. ஐயம்மா, வர்ற வழியில கார்ல 4-5 பேர் வந்தாங்க. செல்லையா வீடு எதுன்னு கேட்டாங்க. சொன்னேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிடுன்னு சொன்னாங்க. என்ன மங்களம் அது? வந்தவங்க ஏன் போகணும்? தெரியலீங்களே. எனக்கும் தெரியாது. என்னப்பா இது? என்ன தள்ளிட்டு போறீங்க? என்னப்பா செய்ய போறீங்க? தள்ளாதீங்கப்பா, வலிக்குதுப்பா. உங்ககிட்ட வேற என்ன? வேற ஒண்ணுமே சொல்லலப்பா, நான் தான் சொன்னேன். என்ன சொன்ன? போன வாரம் நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு சூடு போட்டீங்கல்ல, அதத்தான் சொன்னேன். வேற ஒண்ணும் சொல்லலப்பா. இப்ப ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்து போன்னு அடிக்கடி எப்பவும் சொல்லுவீங்களே, அதையும் சொன்னேன். வேற ஒண்ணும் சொல்லலப்பா. இன்னும் என்ன சொன்ன? இப்போ ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஐயா அம்மா, நீ எப்பவும் சொல்லுவிய பிறந்த அன்னைக்கு உன் கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கணும்னு, அதையும் சொன்னேன். வேற ஒண்ணும் சொல்லல. அப்பா, காரியத்தையே கெடுத்துட்டு வந்துட்டான்ப்பா.
தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திட்டான். இன்னும் என்னன்னு சொன்னானோ? சத்தியமா நான் வேற ஒண்ணும் சொல்லல தம்பி. நாய குடும்ப மானமே உன்னால போச்சு. அடிக்காதீங்கப்பா, அம்மா அடிக்காதீங்கம்மா, அடிக்காதீங்கப்பா. உனக்கு தங்கச்சி எல்லாரும் அடிக்கிறாங்க. பாவி, என் கல்யாணத்தை அம்மா அம்மா. எங்கடா வந்த? அம்மா அம்மான்னு சொல்லாத, அருவருப்பா இருக்கு. அம்மா பசிக்குதுமா. என்னவா? ராஜாவுக்கு பசிக்குதான். பட்னி கடந்து சாவுடா. மாட்டுக்கோட்டையை தவிர வேற எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? ஏன்டா வந்த? இனிமே வர மாட்டேன். எங்க நாம போட்ட விலங்கோட அவன் வெளியில போயிட்டான்னா? டேய், என்ன எங்கேயும் போன இந்த வீட்டுக்குள்ளேயே குழி தோண்டி உன்னை உயிரோட புதைச்சிருவேன். இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிட வேண்டியதுதான். இங்க இருந்தா கொண்டு போடுவாங்க. ஐயா, என்னை ஏத்தி விடுங்க ஐயா. ஐயா, என்னை ஏத்தி விடுங்க ஐயா. ஐயா ஐயா, என்னை ஏத்தி விடுங்க ஐயா.
நம்ம சின்ன தம்பி. ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு ஓடி போய் இப்பதான் வரியா? ஆமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்னு. இவ்வளவு நாளா எங்க இருந்த? மதுரை இல்ல. என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரு வேலைன்னு கிடையாதுன்னு எந்த வேலையும் செய்வேன். இப்போ என் கையில 5000 ரூபாய் இருக்கு. அண்ணே, என்னப்பா? இப்போ என்ன கண்டாலும் எங்க அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாம் அடிப்பாங்களா? இனிமே யாரும் உன்னை அடிக்கவே மாட்டாங்க. அப்படியாண்ணே? ஐயா ஐயா, எப்படி என்ன? இப்படியே கொஞ்ச தூரம் போ, உனக்கே எல்லாம் புரியும். சரி, நான் வரேன். சரி அண்ணே. ஐயா, யாரோ படுத்து கிடக்குறாங்க. யாரோ ஒரு அம்மா இப்படி படுத்து கிடக்குறாங்க. நாய் சோத்த திங்குது. அம்மா, 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 எந்திரிங்க அம்மா. யாரு? அம்மா, அம்மா, அம்மா. யாரு அது? சின்ன தம்பிம்மா, சின்ன தம்பி. சின்ன தம்பியா? தம்பிம்மா. அம்மா, அம்மா, ஏம்மா அங்க வந்து படுத்திருக்க? எதுக்குமா படுத்திருக்க? அம்மா, சொல்லுமா, சொல்லுமா. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பாசம் கூட இல்லாத இந்த பாவிக்கு கிடைச்ச பரிசுப்பா. அம்மா, என்னம்மா சொல்லுற? என்னம்மா சொல்லுற? மத்த பிள்ளைங்களுக்கு பன்னீரும் உனக்கு கண்ணீரும் கொடுத்த நான் துரோகிப்பா. அம்மா, 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 அம்மா. உன் கோலத்தை பார்த்து மகன்னு சொல்லிக்க வெக்கப்பட்டேன். வெக்கப்பட்டனா இன்னைக்கு வீதிக்கே வந்துட்டேயா. நாலு இடத்துல கையேந்தி சாப்பிடுறேன்னா நான் நாயை விட கேவலம் ஆயிட்டேன். பெத்தவங்களை வெறுக்கிற பிள்ளைங்களை பார்த்திருக்கேன். ஆனா தான் பெத்ததே வெறுக்கிற எங்களை மாதிரி யாரையும் நான் பார்த்தது இல்லப்பா. அழாதம்மா, அழாதம்மா, அழாத. அம்மா, அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் எங்க இருக்காங்க? அம்மா, சொல்றேன்ப்பா. நீ ஊரை விட்டு ஓடி போன 2 வருஷத்துல நம்ம வீடு சொத்து எல்லாத்தையும் வித்து மெட்ராஸுக்கு போயிட்டோம். அங்க உன் தம்பிக்கு ஜவுளி கடை வச்சு கொடுத்தோம். அவனுக்கும் உன் தங்கச்சிக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சோம்ப்பா. தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? ரொம்ப சந்தோஷமா. அவங்க நல்லா இருக்கணும். உனக்குதான் எவ்வளவு பெரிய மனசு. சரிம்மா, அப்பாவை எங்கம்மா? போன வருஷம் சுகம் இல்லாம இருந்து அப்பா இறந்துட்டாருப்பா. அப்பா செத்து போயிட்டாங்களா? அப்பா, அழுதுப்பா. ஒரு வருஷமா எனக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆரம்பத்துல பாசமா இருந்த உன் தம்பியும் தங்கச்சியும் கடைசியில கைவிட்டுட்டாங்க. வியாதியோட வாழ்ந்தனா சொந்த ஊருக்கே போயிடலான்னு இங்க வந்துட்டேன். 4 இடத்துல பிச்சை எடுத்து சாப்பிடுறப்பா. அம்மா, இனிமேலும் கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன்மா. அம்மா, இவ்வளவு நாளும் மதுரையில இருந்து நிறைய வேலையை கத்துக்கிட்டேன். எனக்கு முறுக்கு சுட தெரியும், டீ அடிக்க தெரியும், ரோடு போடுற வேலை எல்லாம் தெரியும். அம்மா, எந்த வேலை பார்த்தாவது நான் உன்னை காப்பாத்துறேம்மா. சின்ன தம்பி, தங்கச்சியும் தம்பியும் நான் தங்கமா நினைச்சேன். அவங்க தகரமா போயிட்டாங்க. மூத்த மகனான ஒண்ணு நான் ஆகாத கல்லா நினைச்சேன். ஆனா நீ அஸ்திவார கல்லமா ஒசந்து நிக்கிறப்பா. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. அப்படி சொல்லாதம்மா. சின்ன தம்பி, தீமைக்கும் நன்மை செய்யுங்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்காரு. நாங்க உனக்கு எவ்வளவோ தீமை செஞ்சிருக்கோம். ஆனாலும் நீ நன்மை செய்யவே வந்திருக்கப்பா.
நீ நல்லா இருக்கணும். அம்மா நாம எப்பவும் நல்லா இருப்போம்மா, எப்பவும் நல்லா இருப்போம். சரிம்மா எந்திரிம்மா. அம்மா நான் எந்திரிச்சு நின்ன தள்ளாடி விழுந்துருவையா. அம்மா நான் உன்னை தாங்குறேம்மா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் தாங்குறேம்மா. எந்திரிம்மா எந்திரிம்மா எந்திரிம்மா. மெதுவா மெதுவாம்மா. உன் கையை என் தோள் மேல போட்டுக்கம்மா, தோள் மேல போட்டுக்கம்மா. வாம்மா பாம்மா பாம்பா பாம்மா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 118:22 வீடு கட்டுறவர்கள் ஆகாதென்று சொல்லி தள்ளின கல்லே மூளைக்கு தலக்கல் ஆயிற்று. ஆகாது என்று சொல்லி தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலக்கல் ஆயிற்று என்று சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை குடும்ப வாழ்க்கை நடத்துற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சொந்த குடும்பத்தால, நம்முடைய கணவரால, உற்றார் உறவினரால, குடும்பத்தினரால நம்ம ஆகாது என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட நிலைமையில நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நம்முடைய குடும்பமே நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கலாம், ஆகாது என்று சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா இயேசு உங்களை நேசிக்கிறாரு. எல்லாரும் நம்ம கைவிட்டாலும், ஆகாது என்று சொல்லி தள்ளினாலும், மனிதர்கள் ஒதுக்கி தள்ளினாலும், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும் இயேசு நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை நேசிக்கிறாரு. சங்கீதம் 27:10 பாத்தீங்கன்னா, தகப்பனும் உலகப்புறமான தாயும் கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிடார் என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இயேசுடைய பிள்ளையா நம்ம இருக்கும்போது இயேசு நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை வழி நடத்துற தகப்பனாய், தாயாய் நம்ம கூட இருந்து நடத்துவாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60:1 நாம் பார்ப்போமானா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லி இருக்குது. ஆகாது என்று சொல்லி தள்ளப்பட்ட கல்லாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருக்காக நம்ம எழுந்து பிரகாசிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். பெரிய காரியங்களை செய்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை காண முடியும். வேதத்தை நாம் பார்ப்போமானா, வேதத்தில் இருந்து சில அகாத கல்லுகளை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகம புத்தகம் 37 நாம் வாசித்து பார்ப்போமானால், இங்கே ஒரு கல்லை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்பு என்ற கல்லு ஆகாது என்று சொல்லி ஒதுக்கி தள்ளப்பட்ட கல். சொந்த பெற்றோரால ஒதுக்கி தள்ளப்பட்டவன். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த யோசேப்பு தகப்பனுக்கு முதிர் வயதுல இந்த யோசேப்பு பிறந்தான். தாய் இல்லை, உலக பிரகாரமான தாய் இல்லை. தகப்பன் அதிகமாக அன்பு செலுத்தி இந்த மகனை வளர்த்து வருகிறாரு. இந்த யோசேப்பு தன்னுடைய வாலிப நாட்கள்ல கண்ட 2 சொப்பனத்தின் மூத்தமாக சொந்த சகோதரால பகைக்கப்படுறான். அது மட்டுமல்ல, யோசேப்பு ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சமயம் அவருடைய சொந்த சகோதரர்கள் அவனை பிடித்து இஸ்மேல கையில விற்று போடுறாங்க, குழில தூக்கி போட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில 17 வயசுல பாடு ஆரம்பிக்குது. 30வது வயசுல அவனுடைய வாழ்க்கையில போத்திபாருக்கு அடுத்த ஸ்தானத்துல ஒரு பெரிய அதிகாரியா அவன் இருந்து கொண்டிருக்கிறான். 13 வருஷம் அவன் வாழ்க்கையில பாடுகள் தான். அந்த பாடுகள்லயும் தேவன் அவனை நடத்தினாரு. காரணம், யோசேப்பு ஒரு ஆகாத கல்லுதான். ஆகாது என்று சொல்லி எல்லாராலும் ஒதுக்கி தள்ளப்பட்டான். சொந்த சகோதரால புறக்கணிக்கப்பட்டான். குளிர தூக்கி போட்டாங்க, இஸ்மேல கையில விற்று போட்டாங்க. இப்போ போத்திபாருக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறான். காரணம், 13 வருஷம் அவன் வாழ்க்கையில பாடுகள் தான். அந்த பாடுகள்ல பொறுமையா ஒவ்வொரு பாடுகளையா சகித்தான். அவனிடத்துல நன்மை பெற்ற பான பாத்திரக்காரர் கூட நன்மையை பெற்றுட்டு இவனை மறந்துட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் யோசிப்பு காணப்பட்டு கொண்டிருந்தான். தேவன் எனக்கு வாழ்க்கையில சோதனையை தந்துட்டாரே, பாடுகளை தந்துட்டாரே, உபத்திரங்களை தந்துட்டாரே என்று சொல்லி யோசேப்பு முறுமுறுக்காதபடிக்கு ஆண்டவர் தந்த தரிசனம், ஆண்டவர் சொன்ன வாக்கு என்ற வாக்கில் நிறைவேறும் என்று சொல்லி
பொறுமையோட 13 வருஷம் காத்திருந்தான். 30வது வயதுல தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினாரு. எனக்கு அருமையானவர்களே, 13 வருஷ பாடுகள்லயும் தேவன் அவன் கூட இருந்து அவனை தூக்கி சுமந்தாரு. 30வது வயசுல போத்திபாருக்கு அடுத்த ஸ்தானத்துல ராஜாவாக அவன் அமர்ந்திருக்கிறான். சிங்காசனத்துல உயர்த்தப்பட்டான். காரணம், ஆகாத கல்லாகி அவனோடு கூட ஆண்டவர் இருந்தபடினால யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் கர்த்தரோடு இருக்கும்போது தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். நம்முடைய குடும்பத்துல நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். நம்ம அற்பமா எழுற மக்கள் மத்தியில தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையில சொந்த சகோதரருக்கு மத்தியில தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தினாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படி செய்வாரு. ஒரு நாள்ல ஒரு தகப்பனும் தாயும் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்களாம். 2வது பிள்ளையை தகப்பனும் தாயும் அதிகமாக நேசித்தார்களாம். மூத்த பிள்ளையை கவனிக்கவே மாட்டாராம். மக்கு ஒண்ணுக்கும் லாய்க்கு போட மாட்டான், வீட்டுக்கும் லாய்க்கு போட மாட்டான், படிப்புலையும் லாய்க்கு போட மாட்டான்னு சொல்லி எப்பவும் மக்கு என்று சொல்லி தாயார் எப்பொழுதும் திட்டிக் கொண்டே இருப்பாங்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பிள்ளை ஆண்டவரை பிடித்து கொண்டா. தன் வாலிப நாட்களை ஆண்டவரை பிடித்து கொண்டு ஆண்டோட பிள்ளையா அவ தினந்தோறும் வேதத்தை வாசிக்க சுபிக்க அவ காணப்பட்டு கொண்டு ஆண்டோருக்கு ஏற்ற மகளா காணப்பட்டு கொண்டே இருந்தா. அவளுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். அவள் ஸ்கூல்ல படித்தா, உயர்நிலை பள்ளியில சேர்ந்து படித்தா, மறுபடியும் ஆண்டவர் அவள் கல்லூரியில படிக்க உதவி செய்தாரு. நல்ல மதிப்பெண்களை எடுத்து அவள் வெற்றி பெற உதவி செய்தாரு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்து இந்த மகளை ஆசீர்வதித்து உயர்த்தினாரு. தாயும் தகப்பனும் எந்த மகளை அதிகமா நேசித்தாங்களோ அந்த மகள் நிமித்தமாக அவர்கள் அநேக உபத்திரவங்களை சந்திக்க வேண்டியது இருந்தது. எனக்கு அருமையானவர்களை, நான் ஏன் இதை சொல்லுறேன் என்று சொன்னா, ஆகாது என்று சொல்லி ஒதுக்கி தள்ளப்பட்ட நிலையில நம்ம காணப்படலாம். எந்த சூழ்நிலையில காணப்பட்டாலும் நம்ம ஆண்டோட பிள்ளையா நம்ம இருக்கும்போது தேவன் நம்ம ஆசீர்வதித்து உயர்த்துவாரு. யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு ஆகாத கல்லாகி யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பை தேவன் தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தினது போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாரு. தாவீதுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல வாசித்தோம்னா தாவீதை குறித்து காணப்படுது. ஒரு நாள்ல ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறாரு, இஸ்ரவேலின் மேல ராஜா வேணும், இஸ்ரவேல் மேல ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ண வேண்டும், நீ ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேலோட பேசினபடினால ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொல்ல, நீ ஈசாயுடைய குடும்பத்துக்கு போ, அங்கே ஒரு மகனை தெரிந்தெடுத்து நான் சொல்லுற மகனை நான் உனக்கு காண்பிப்பேன், நீ அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும், தைல கொம்பை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசினபடினால சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்யற, ஈசாயுடைய குடும்பத்துக்கு கடந்து வந்திருக்கிறாரு. ஈசாயின் இடத்துல வந்து ஈசாயின் இடத்துல சொன்ன போது ஒவ்வொரு பிள்ளைகளையா கொண்டு வந்து இந்த தீர்க்கதரிசி முன்பாக நிறுத்தும் போது ஆண்டவர் சொன்னாரு, இவர்கள் அல்ல இவர்கள் அல்ல என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளையா புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில காணப்பட்டது. கடைசியில சாமுவேல் கேட்டாரு, இன்னும் வேற பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னு கேட்கும்போது எல்லாருக்கும் கடைசியில ஒரு குட்டி கிடக்குறான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், படிப்பும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவன்னு சொல்லி தகப்பனார் சொல்லும் போது ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசுற, அவன் தான் எனக்கு ஏற்ற மகன் என்று சொல்லி ஆண்டவர் பேசினபடினால அவனை கொண்டு வாங்க என்று சொன்ன போது ஆண்டவர் இவனை எனக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசினபடினால தைல கொம்பை எடுத்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒன்றுக்கு உதவாத தாவீது, ஒன்றுக்கு உதவாதவன், ஆகாது என்று சொல்லி ஆடு மேய்க்கும்படியா தள்ளப்பட்டவன். ஆனா தேவன் அவனை நேசித்தார், அவனை தெரிந்து கொண்டாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரு. காரணம், தேவன் அவனை தெரிந்து கொண்டபடினால ராஜாவாகிற அளவு அவன் வாழ்க்கையில தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாரு. அது மட்டுமல்ல, பெரிய கோலியாத்தை வீழ்த்தும்படியா தேவன் இந்த தாவீதை தெரிந்து கொண்டாரு. இந்த தாவீது திடகார்த்தமானவன், அல்ல சிவந்த மேனி உள்ளவன், அழகானவன், பலசாலி, பராக்கிரமசாலி, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாலிபனா காணப்பட்டான். தேவன் அவனை தெரிந்து கொண்டாரு. ஆனா பெரிய கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு இந்த தாவீதுக்கு ஆகாது என்று சொல்லி ஆத்தோரங்கள்ல கிடக்கக்கூடிய கல்லுதான் அவனுக்கு தேவையா இருந்தது. 5 கூழாங்கல்லு, அந்த கல்லை எடுத்துதான் பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான். எனக்கு அருமையானவர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமா, உங்களோட குடும்பங்களுக்கு விரோதமா, உங்களோட தொழிலுக்கு விரோதமா பொறாமை நாவிகள், வன் கண்கள், தூஷணங்கள் எழும்பலாம்.
ஆனா தாவீதோடு இருந்த கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். தாவீதுடைய வாழ்க்கையில பெரிய கோலியாத்தை ஜெயிக்கும்படியா ஆண்டவர் உதவி செய்தாரு. அவனுக்கு தேவையா இருந்தது 5 கூழாங்கல் தான். அந்த கூழாங்கல்ல எடுத்து பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான். காரணம் கர்த்தர் கூட இருந்தபடினால, அந்த தைரியம் அவனுக்குள்ள காணப்பட்டபடினால பெரிய கோலியாத்து மீது ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டாரு. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை எதற்காக படைத்திருக்கிறாரு, எதற்காக இந்த உலகத்துல வைத்திருக்கிறாரு என்று சொல்லி நாம் அனைவரில அறியாம இருக்கிறோம். ஆகாது என்று சொல்லி தள்ளப்பட்ட கல்லுதான் தலைக்கு மூல கல்லாயிற்று. தேவன் நம்மை பிரகாசிக்கும்படியா, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியா தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறாரு, சிருஷ்டித்திருக்கிறாருங்கிறத நாம் நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. உங்களோட வாழ்க்கை நீங்க இயேசுவை போல ஒருவேளை குடும்பத்துல ஒதுக்கப்பட்ட நிலைமையில காணப்படலாம். பாடுகளை கண்டு, வேதனைகளை கண்டு, சூழ்நிலையில கண்டு கலங்கி ஒதுங்கி போயிருக்கலாம். தேவன் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாங்கிறத அறிந்து கொள்ளுங்க. ஆகாது என்று சொல்லி தள்ளப்பட்ட கல்ல போல காணப்படலாம். தேவன் உங்களை ஒரு மூல கல்லா தலைக்கல்லா மாற்றுவாரு. யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தினது போல உங்களையும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவாரு. தலைக்கு மூலக்கல்லா தேவன் உங்களை மாற்றுவாரு. நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறப்பா, உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீ, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆவியானவர் பேசியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இருதயங்களிலே குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இருதயங்களுக்குள்ளே வாரும், என்னுடைய இருதயத்துல வாரும். தாவீது நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளையாய் கண்டது போல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நீர் மாற்றி கொண்டுப்பீராக. ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கை நடத்துற நம்முடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு செபிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்துல எல்லாராலையும் ஒதுக்கி தள்ளப்பட்டு காணப்படுறேனே, என் கணவரால ஒதுக்கி தள்ளப்படுறேனே, என் பெற்றோரால ஒதுக்கி தள்ளப்படுறேனே சொல்லி வேதனைக்கு மத்தியில் இருக்கிற பிள்ளைகளை நீ பாரும். அவருடைய கண்ணீரை துடையும், அவருடைய நிந்தைகளை மாற்றும், அவமானங்களை மாற்றும் ஆண்டவரே. பாடுகளை சகிக்க நீ பலன் கொடும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு பொறுமையை கொடும், நீடிய பொறுமையை கொடும். ஒரு யோசேப்பு பாடுகளை சகித்தது போல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடுகளை சகிக்க பலன் கொடும். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுத்து நீ தாங்கிக் கொள்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களோட தெளிவாக பேசியிருக்கிறாரு. நீங்கள் விட வேண்டிய பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள், அநேகரை கிறிஸ்துங்கிற மந்தைக்குள்ள கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாரு. ஆமென், ஆமென்.